அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோவில் ஒரு நபர் எப்படி ஓசிடிக்குள்ளே போகிறார் என்பதை பார்த்தங்க. இப்போ ஓசிடி வந்துருச்சுன்னா நமக்கு என்னென்ன அறிகுறிகள் எல்லாம் அது காட்டுங்கிறத பார்க்கலாம். 1, மனசில் எப்போதும் பயம் இருந்து கொண்டே இருக்கும். எதை பற்றியாவது பயம் இருந்து கொண்டே இருக்கும். 2, யாரை பார்த்தாலும் நமக்கு நம்பிக்கை வராதுங்க, சந்தேகம்தான் வரும். நமக்கு எதிராகவே அவங்க செயல்படுற மாதிரி தோணுங்க. 3, எதை பார்த்தாலும் ஆச்சரியம், அருவருப்பு மட்டுமே இருக்கும். எந்த நபரையோ பொருளையோ பார்க்கும்போது அதில் இருக்கிற குறைதாங்க முதல்ல தெரியும். அதன் மூலமாக அருவருப்பு தோன்ற ஆரம்பிக்குங்க. 4, அடுத்து யாரிடமும், ஏன் நம்மளுடைய இரத்த பந்தங்கள் கிட்டவே பேச பிடிக்காதுங்க, பழக பிடிக்காதுங்க. 5, மெதுவாக நட்பு வட்டம் குறைந்து கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் போயிருங்க. காரணம், நம்ம நட்புகள் எல்லாம் நமக்கு எதிராக செயல்படுறது மாதிரி தெரியுங்க. 6, நமக்குள்ளே ஏற்கனவே பதிந்திருக்கும் நல்ல எண்ணங்களுக்கு நேர் எதிராக தவறான எண்ணங்கள் மட்டுமே திரும்ப வருங்க. 7, வெளியுலக தொடர்பை மெதுவாக துண்டித்து கொண்டு நமக்குள்ளேயே ஒரு தனிமையான வாழ்க்கை ஏற்படுத்துவோங்க. 8, எதிலுமே நாட்டமே இல்லை என்பது போன்ற குளிக்க, சாப்பிடக்கூட, ஏன் எந்த செயலையும் செய்வது கடினமாக இருப்பதை போன்று மனம் உணருங்க. 9, நல்ல எண்ணங்களுக்கு, நம்மகிட்ட இருக்கிற நல்ல எண்ணங்களுக்கு எதிராக நெகட்டிவ் திங்கிங் ஏற்பட்டு ஒரே எண்ணம் வந்து திரும்ப ஆட்டோப்ளே ஆகிட்டே இருக்குங்க. 10, நம்ம எண்ணங்களுடன் நாமே போராடி ஜெயிக்க முடியாதுங்க. அதனால் மனசோர்வு, உடல் சோர்வு ஏற்பட்டு தூங்கிக்கொண்டே இருப்பங்க. 11, ஓசிடியின் தாக்கம் ஒரே மாதிரி இருக்காதுங்க. வேற வடிவத்தில் அது எண்ணங்களாக தீவிர நிலையில் மாறக்கூடுங்க. இது ஆரம்ப அறிகுறிகள் மட்டுமே. தீவிர நிலையில் ஏற்படுகின்ற போராட்டத்தை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. வணக்கம்.